எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங்கில் நாம் என்ன செய்ய போகிறோன்னா கஜூர் தாங்க செய்ய போகிறோம். இதை வந்து நிறைய பேர் கஜடான்னு சொல்லுவாங்க, கஜூர்னு சொல்லுவாங்க. அது எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே இப்போ பார்க்கலாங்க. வாங்க. இப்போ கஜூர் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நான் ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 கப் மாவு எடுத்துருக்காங்க, அதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன், அதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். பாருங்கள், சர்க்கரை பவுட்ரு பண்ணி வந்துச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு முட்டை வச்சுக்கலாங்க. 1.5 கப் மாவுக்கு ஒரு முட்டை போதுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதுங்க. இதையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்தாச்சு. இப்போது 1.5 கப் மைதா எடுத்துருக்கேன், அது கூட நம்ம அரைச்ச சர்க்கரை முட்டைலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா மாவு, தோசை சோடா தாங்க, கொஞ்சமாக போடலாம், ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து கையில் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையிலே பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைச்சிக்கலாம். இந்த கஜடாக்கு வந்துட்டு நம்ம சோம்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அரிசி மாவு எதுக்கு சேர்க்கலான்னா மொறுமொறுப்பு நல்லாயிருக்கும். ரவையும் அரிசி மாவு சேர்க்கும்போது மொறுமொறுப்பு நல்லாயிருக்குங்க. அதனால தான் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கையில் பிசைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கலந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைச்சிக்கலாங்க. நார்மல் தண்ணி தாங்க, சுடு தண்ணி எல்லாம் வேண்டாம். ஒரே டைம் சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக பிசைச்சிடாதீங்க. பாருங்கள், இதோட பதம் வந்து இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தாங்க பிசையணும். இதை வந்து 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். ரவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும், அதே போல் சர்க்கரை போட்டிருக்கோம், கொஞ்சம் வந்து இலக்காக இருக்குங்க. அதனால் இந்த அளவுக்கு பிசைச்சிக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது கஜூர் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு பேனில். அது எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நாம் வந்து இதை உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் மாதிரி எடுத்துக்கலாங்க. ஷேப் வந்து நம்ம விருப்பம் தாங்க, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வேறு மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து இப்படி ஒரு கீரல் போட்டோம்னா வேகும்போது நல்லா இருக்குங்க. இப்படி கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் தேவையான அளவு சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச உருண்டைங்களை வந்துட்டு சும்மா லைட்டாக இப்படி கத்தியில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. அது வெடித்து வரும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாகணுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நீங்கள் ரொம்ப சூடான பிறகு போட்டிங்கன்னா மேலே கலர் வந்துடும், உள்ளே வேகாதுங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா வெந்து மேலே வருது. பாருங்கள், அதுவே வந்திருக்கு. பாருங்கள், இதுவும் வருது, இதெல்லாம் வருது. பாருங்கள், சூடு இந்த அளவுக்கு ஒரு லிமிட் சூடோடு போட்டுக்கணுங்க.
வெந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் எடுக்கணுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் வெந்திருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம். திண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெந்து கலர் வந்திருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் இவ்வளோ நல்லா வெடித்து வந்திருக்கு. உள்ளெல்லாம் இப்படி இருந்தால் தாங்க உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்டாக தாங்க இருக்குது. அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா முறுமுறுப்பாக இருக்குங்க. இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதுங்க, எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுருந்தா தான் நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஆமாங்க, பபுள்ஸ் இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான கஜூர் நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது கஜடா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். எப்படி செல்லம்? டேஸ்ட்டு நல்லா இருக்கா? சொல்லு. சூப்பராக இருக்கா? பாய்.